இன்றைக்கி நம்ம பன்னிக்கறி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பன்னிக்கறி வந்து 1 கிலோ நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணால் போதும். அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் வராமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கங்க. அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகு, நல்சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, மல்லித்தூள் கொஞ்சமாக. இது இருந்தாலே போதும், போருக்கு நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த இதில் வந்து நல்சீரகம், சோம்பு, அப்புறம் மிளகு, இது இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கணும். இந்த மிளகு, நல்சீரகம்லாம் இடிக்கும் பொழுது வரக்கூடிய வாசனையே தனி வாசனை தான் இல்லைங்க. இதுபோல் நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி தான். நான் உரலில் அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் உரலில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டாலும் அரைச்சிக்கங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஒரு வானல் வச்சுக்கங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னிக்கறியை ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே அந்த கொழுப்பு இருக்கிறதுனால இதுலேயே எண்ணெய் வரும். அதனால் நீங்கள் இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. பன்னிக்கறி மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கறி ஓரளவுக்கு இப்போ நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம உரலில் அரைச்ச மசாலா, அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சமாக
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். அப்புறம் மிளகுத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு தனி மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வந்து ஸ்பைசஸாக நல்லா காரமாக சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் வந்து எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போட்டாலே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு கிளறி விடுவோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணதானே தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள், அது நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ சேர்த்து இந்த பொருள் மட்டுமே போதும். வெந்துச்சுன்னா நல்லா அருமையாக இருக்கும். நல்லா பாருங்கள் பொருள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பன்னிக்கறினாலே சில பேர் வந்து ஐயோ பன்னிக்கறியா அப்படின்னு சொல்லி பூச்சி போடுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும் உடம்புக்கு. பன்னிக்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கு நல்லா குளுமை தரக்கூடிய ஒரு உணவு இது. சாஃப்டாகவும் இருக்கும், மீட் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கறி நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நம்ம இப்போ 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் 2 கிளாஸ் தண்ணி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு வேக வைங்க. இடையில அப்பப்பையும் திறந்து கிண்டி விடுங்க, நல்லா அடி பிடிச்சிக்கும். நல்லா காரமாக இருக்கும் போல் நல்லா ஒரு பிடி குடிக்க வேண்டியது தான். நீங்கள் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அப்போ இப்போ இதை போல் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடியை திறந்து இப்போ கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். கறி நல்லா வெந்து வந்திருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெந்து வந்திருந்துன்னா விட்டுருங்க, வெந்து வரல அப்படின்னா இன்னும் 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி அது சுண்டுற வரைக்கும் விடுங்க. இப்போ வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக வந்திருக்கு, நல்ல காரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா அருமையாக இருக்குது கறி. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்குங்க. சூடாக இருக்குது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். கறி நல்லா வந்திருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது, அருமையாக இருக்குது. அந்த சூடாக சாப்பிடும்பொழுது அருமையாக வந்திருக்கு.
அருமையாக இருக்குங்க. கறி நல்லா வெந்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.